Hey guys, இந்த 2025ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிற நியூ வெர்ஷன் ஆஃப் R15 லான்ச் பண்ண போகிறதா Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த R15 வெர்ஷன் 5 எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன அப்டேட்ஸ் வந்து வெர்ஷன் 5ல் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,89,000 இருந்தது. இப்போ 1,74,000 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடல் 1,69,000 இருக்கு. கிட்டத்தட்ட 16,000 ரூபா வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட் பைக்குக்கு நமக்கு கிட்டத்தட்ட 16,000 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் R15 வெர்ஷன் 5 வரும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,85,000க்கும் மேலே தான் ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய பழைய காம்போனன்ட்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி அப்படின்னா உங்களுக்கு ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 18.4 ஹார்ஸ் பவர் இப்போ வந்து இருக்கு. 10,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா 19.3 ஹார்ஸ் பவரா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து டியூனிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 14.2 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நியூட்டன் ஆஃப் டார்க்கா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்ஜினோட உங்களுக்கு வந்து பார் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இதோட பிரேக்கிங்கில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் அப்டேட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R15 வெர்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா கார்னரிங் ABS க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஸோ R15 வெர்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல் எல்லா கலருக்குமே பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் உங்களுக்கு வந்து LED ஹெட்லைட் தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனி டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான விஷயம். அண்ட் இந்த R15 வெர்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு டியூல் டோன் கலர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமல் கிரிப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பெஸ்ட்டான விஷயம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கிடைக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆப்டிமல் கிரிப்புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த R15 வெர்ஷன் 5ஓட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்டோட ஒரு டிசைனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு R7 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R1 எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரியான டிசைனில் தான் R5 வந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸே கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து DRLs எல்லாமே வந்து ரீபொசிஷனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து இருக்க போகுது. ஸோ அதில் உங்களுக்கு VVA டெக்னாலஜியுமே வந்து இருக்குங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து Y கனெக்ட் ஆப் தான். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TFT டிஸ்பிளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ TFT டிஸ்பிளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலர்டு TFT டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்துக்க முடியும். ஸோ இருக்கிற உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான கிளஸ்டர்லேயே உங்களுக்கு இன்னும் நல்ல விசிபிலிட்டியான ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலான ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து கொண்டு வர போகிறதா தான் Yamaha சொல்லியிருக்காங்க. அண்ட் டயர்ஸுங்க. ஸோ டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இருக்குது 17 இன்ச் அலாவிலோட. பட் உங்களுக்கு ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 150/60 செக்ஷன் டயராக வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அப்புறம் உங்களுக்கு கிளச், அப்புறம் பிரேக்கோட லிவர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிளில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான நியூ ஃபீச்சர்ஸோட கான்ஃபிகரேஷனோட நமக்கு R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ஓட எண்டில் ஸோ டிசம்பரில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு R15 பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டியூல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு டியூல் டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க். ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm, ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க்கும் இருக்குது. ஸோ பிரேக்கிங் R15ல இப்போவே வந்து ஓரளவுக்கு நல்ல பிரேக்கிங் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் ரியரில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பை ஃபங்க்ஷனல் கிளாஸ் D ஹெட்லாம்ப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விசிபிலிட்டி, த்ரோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க R15 வெர்ஷன் 5ல. நல்ல நியூ
நியூ காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸோட அந்த ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு 1 month வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் அப்படிங்கிறது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 1,85,000 மேலே தான் R15 வெர்ஷன் 5 வந்து டாப் இன் மாடல் வரப்போகுது.